அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன். அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஏற்கனவே நீச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக செம்மையாக இருக்க போகுது. இனி பல்வேறு அதிரடியான மாற்றங்களை சந்திக்க போகும் விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை பஞ்சமஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடன் இணைந்து ராகு சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் மிக அற்புதமான நன்மை நிச்சயமாக உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே கல்விக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் ஆதிக்கம் வித்தை சார்ந்த விஷயங்களில் நிறைந்து இருந்தாலும் கூட புதனினுடைய ஆதிக்கமும் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் பல்வேறு வகையான வித்தைகள் உள்ளிட்ட பல திறமைகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன். அப்படிப்பட்டவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், தொல்லைகள், தொந்தரவுகள், மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் தான் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் புதன். அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் புதனின் பார்வையில் பகை கிரகம் என்றால் அது சந்திரன் ஒருவர் மட்டும்தான். ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக திகழக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே ஒரே ஒரு பகை கிரகம் மட்டும் கொண்டவர் புதன் மட்டும்தான். புதனை தவிர வேறு எந்த கிரகத்திற்கும் பகை கிரகம் என்றால் ஒன்றிற்கு மேற்பட்டுதான் இருக்கிறதே தவிர ஒன்றிற்கு குறைவாக இல்லை என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வத்தை சேர்ப்பதை விட புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சேர்ப்பதன் மூலமாக செல்வ செழிப்பை தாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான். என்றால் மனித வாழ்வில் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சொத்துக்களையோ உடைமைகளையோ பறித்து கொள்வதற்கோ களவாடுவதற்கோ அல்லது ஏமாற்றுவதற்கோ வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும். அதுபோன்ற சூழ்நிலையில அனைத்தையும் இழப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது யாராலும் கவர முடியாத ஒரு தனித்திறமையாக பார்க்கப்படுகிறது. எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எவ்வளவு இழந்தாலும் அவற்றை மீண்டும் வலுவாக பெறுவதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சுபகிரகமாக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரித்தால் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து மிக சாதகமான நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கும். இதிலும் குறிப்பாக எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக செய்வதற்கான யோகம் கிடைக்கும். ஆனால் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் அஷ்டமத்திலோ அல்லது ஜென்மத்திலோ அமரும் போது சில எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும், மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மிகவும் கடினமானதாக காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன். அப்படிப்பட்ட புதனுடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகள் இருக்கின்றன. சமகிரகங்களாக சனி, ராகு, கேது, குரு, செவ்வாய் ஆகிய கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன். இதில் சனியை
நவகிரகமாக புதன் பார்த்தாலும் சனி புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். குரு செவ்வாய் ஆகிய 2 கிரக நிலைகளும் புதனை பகை கிரகமாக பார்க்கின்றன. இருப்பினும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான். வாஸ்து சாஸ்திரங்களிலே அடிப்படையாக வீட்டின் நுழைவாயிலை புதன் பிரவேசிக்கக்கூடிய இடத்தில் வைத்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு நிறைந்து கிடைக்கும் என்பது உட்பட வாழ்வில் அனைத்து விதமான விஷயங்களிலும் புதனின் அமைப்பை மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படி சரியான முறையில் கையாளும் போது மிக பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும். மட்டுமல்லாது புதன் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அறிவாற்றலை பயன்படுத்தி பெறுவதற்கான யோகம் உண்டு. புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கல்வியில் மிக சிறந்த ஞானத்தை கொடுக்கிறார். அறிவு, வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் மிக வலுவாக கொடுப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்த நிலையிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. எனவே இனி செம்மையான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் புதன் இப்போது மீன ராசியில் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட வலுவிழந்திருந்தாலும் கூட மேலும் வலுவிழந்த சூழ்நிலைக்கு வக்ரகதியில் சென்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டு சுபத்துப பாதையில் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்துள்ளார். எனவே இந்த தருணம் என்பது ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதனின் அமைப்பு இருக்க மற்ற பணிகள் நிகழ்வுகளில் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சிறப்பாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லத்தில் நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில ஏற்பட்ட காரிய தடைகள் மிக அற்புதமாக விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் புதன். மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். சனியின் நட்பு கிரகமாக இருப்பதால் திட்டமிட்டதை விட தொழில் துறையில் லாபம் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பின்னடைவுகளை சரி செய்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் நினைத்த காரியங்களை விட கனகச்சிதமாக அனைத்தையும் செய்து முடித்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உருவாகி உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் நிச்சயமாக விலகுகிறது. விளைச்சலும் வருமானமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கும். மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பெண்மணிகளின் நலன் மிகுந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி முன்னேற்றம் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக ஏற்படுகிறது என்பதை புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக அமோகமாக நிறைந்து கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு